சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானகிச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய தொழிற்சங்க அமைப்பு சார்ந்த தொழிற்சங்க தலைவர் திரு பொன்முடி அவர்கள். தொழிலாளர் பாதுகாப்பு, தொழிலாளர் நலன் இதெல்லாம் மேம்படணும் அப்படின் போது தொழிற்சங்கங்கள் எப்படி உருவானது, தொழிற்சங்கங்களோட செயல்பாடுகள் என்ன, எந்த மாதிரியான சட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, இந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தொழிலாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழிற்சங்க மையத்தை சார்ந்த தொழிற்சங்க தலைவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். தொழிற்சங்க தலைவர் அப்படின்னும் போது இன்னைக்கு நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, நிறைய சங்கங்களும் உருவாயிருக்கு. இருந்தாலும் பிரச்சனைகள்லாம் தீராமல் வீதியில் இறங்கி போராடுறதையும் பார்க்குறோம். ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த போராட்டங்கள், அவர்களுக்கான பிரச்சனைகள், அந்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியமான சூழலை இன்னைக்கு நிறைய இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு சங்கம் ஏன் உருவாக்கப்பட்டது, அவர்களுக்கான சட்டங்கள் என்ன, இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் நலன் மேம்பாடு அப்படின்னு பார்த்தா எந்த நிலையில் இருக்கு, இப்படி பல விஷயங்களுக்கான பதில்களை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் சார். சரி, முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக அரசு 110வது விதியின் கீழே பல அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அறிவிப்புகள் 110வது விதியின் கீழ் அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு இதெல்லாம் செயல்பாட்டுக்கு இருக்கு, மக்களை போய் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 110 அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வியே வருது. எதனால 110ன்ற விதி என்ன, ஏன் எல்லா அறிவிப்புகளும் இதுல இருந்து வெளியிடுறாங்க அப்படின்னு உங்களோட பார்வையிலிருந்து சொல்லுங்க சார். அதாவதுங்க, சமூக முக்கியத்துவம் வாய்ந்த சில பிரச்சனைகளில் அரசனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத மன்றத்தில் தெளிவுபடுத்துவதற்கும் உடனடியாக அறிவிக்க வேண்டிய பிரச்சனைகள் சம்பந்தமாக 110வது விதியின் கீழ் முதல்வர் தன்னிச்சையாக அறிவிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த விதியை அதிமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலமாக மிகப்பெரிய திட்டங்களை அமல் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 110வது விதியில் போகிற போக்கில் முதலமைச்சர் சொல்கிற ஒரு போக்கு இருக்குது. அது ஒரு மக்கள் மன்றம், 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடம். அரசனுடைய நலத்திட்டங்களாகட்டும், அரசனுடைய தொலைநோக்கு திட்டங்களாகட்டும், இதெல்லாம் சட்டமன்றத்தில் விவாதிக்கணும். மக்கள் மன்றத்தில் விவாதத்துக்கே உட்படுத்தாமல் தன்னிச்சையாக 110வது விதியின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய திட்டங்கள், கூவம் சீரமைப்பு திட்டம் இருக்குங்கள்ல, அது சுற்றுச்சூழல் மாசு நீக்கு திட்டம், அது 1700 கோடி ரூபாய் கிட்ட உள்ள திட்டம். அது இந்த மாதிரி உள்ள பல்வேறு பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போற போக்கில் 110வது விதியின் கீழ் அறிவிச்சு பண்றதுங்கிறது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிப்பதற்கு ஒப்பாகும். மக்கள் மன்றத்தில் விவாதத்தை தடுப்பதற்கு, தவிர்ப்பதற்குள்ள முயற்சி பண்ற மாதிரி தான் தோணுது. எல்லாமே விதி 110வது விதியின் கீழ் சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒழுங்குபடுத்திக்கணும். அவங்க ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதனாலேயே அவர்கள் எதிர்க்கட்சியை புறக்கணிப்பதும் உதாசீனப்படுத்துவதும் என்பது ஜனநாயக விரோதமான செயல், அன்டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூடு. இந்த போக்கு அதிமுக கடைபிடிப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. இந்த போக்கு ரொம்ப நாளைக்கு இப்படியும் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. ஆனால் அவங்க பண்றாங்க, அது துரதிருஷ்டவசமானது. இதை பல முறையில் ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க, அவங்க அதை பொருட்படுத்தவும் இல்லை. எதிர்க்கட்சிகளை முழுவதும் அரசின் நலத்திட்டங்களை செழுமைப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு விவாதிக்கக்கூடிய பிரதிநிதிகளாக, கட்சிகளாக அவங்க பார்க்கவே இல்லை. எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. துரதிருஷ்டவசமானது. அது ஒரு ஜனநாயக விரோதமான செயல், அது தவறானதும் கூட. அடுத்தது 110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்கள்லாம் இருக்குங்கள்ல, 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லப்பட்ட திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரல. ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு அது மக்களுக்கு அந்த பலன் சென்றடைய வேண்டும், அப்படித்தானே இருக்கணும். ஆனா அந்த திட்டம்லாம் அறிவிப்போட இருக்க ஒழிய எதுவும் மக்களுக்கு சென்றடைந்த பாடில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுல ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னு இந்த அமைப்பு சார்ந்தே பல கேள்விகள் இருக்குது சார். நிறைய சங்கங்கள் இப்போ உருவாயிருக்கு, தொழிலாளர்களுக்காக நிறைய குரல் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த தொழிற்சங்கங்கள் உருவான விதம், அதோட நோக்கம், அதோட செயல்பாடு பற்றி சொல்லுங்க சார். அதாவதுங்க, தொழிற்சங்கம்ங்கிறதுங்க 1920 ட்ரேட் யூனியன் செயல்பட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியிலிருந்தே உண்டுங்க. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொழில் புரட்சி நடந்தது. அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி வந்துட்டது. தொழில் வளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் அதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் தன்னுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடியே வந்திருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து போராடுவது என்பது எம்ப்ளாயி, அதை முதலீட்டாளர்களுக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு முறை ஒழுங்கா இருக்காது. தொழில் அமைதி உத்தரவாதப்படுத்த முடியாது, உற்பத்தி முறையாக வராது என்பதற்காக தொழிலாளர்களுடைய நீண்ட போராட்டத்துக்கு பிறகு
அரசு வந்து வேற வழி இல்லாமல் உருவானது தான் தொழிற்சங்க சட்டம். தொழிற்சங்க சட்டம் 1926 உருவாக்குனாங்க. ஆனால் இந்த தொழிலாளர் தொழில் நிறுவனங்களுடைய உறவுமுறை ஒழுங்குபடுத்துவதற்காக தொழில் தகராறு சட்டம்னு ஒன்று இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னு பேருங்க. அது வந்து 1920 உருவாக்கிட்டாங்க. 26 தான் தொழிற்சங்க சட்டம் உருவாக்குனாங்க. நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உறவு முறையை ஒழுங்குபடுத்தி அவங்க தொழிலாளர் நலனை பாதுகாத்து முதலீட்டை உத்தரவாதப்படுத்தி உற்பத்தியை பெருக்கிறது தான் அதனுடைய நோக்கமேங்க. இந்த அடிப்படையில் தான் உருவானது. ஆனால் இந்த கடந்த காலங்களில் 91 உலகமயமாக்கல் அமலாக்கப்பட்ட பிறகு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலன்கிறது உதாசீனப்பட்டே வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒன்று குத்தி கவனிக்கணும். சீஃப் இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ்னு ஒன்று இருக்கு, தலைமை தொழிற்சாலை ஆய்வாளர் துறை. அவங்க 15 வகையான தொழிலாளர் நல சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய துறை. தொழிலாளர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட். அது 21 வகையான தொழிலாளர் நல சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய கையாளக்கூடிய ஒரு நிறுவனம் இயங்குது. இது வந்து தொழிலாளர் முதலாளி உறவை ஒழுங்குபடுத்தணும், தொழிலாளர் நல சட்டங்களை அமுல்படுத்த செய்யணும், தொழிலாளர் நலனை பாதுகாக்க செய்யணும். இந்த வேலையை ஒழுங்காக தொழிலாளர் துறை செஞ்சுக்கிட்டு இருந்ததை பண்ணலை இப்போ அப்படிங்கிறது எங்க கருத்து. இவங்க என்ன பண்றாங்க, இன்னொன்னு சொல்ல போனா தொழிற்சங்கத்தையே வரக்கூடிய இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் அவங்க முதலாளிக்கு நிறுவனத்துக்கு விரோதமானதா பாக்குறாங்க. அவங்க நாங்க வந்து தொழில் முதலீட்டுக்கு விரோதம் இல்லை, சுரண்டலுக்கு தான் விரோதம். we are not against employer, we are only against exploitation. அதுதான் தப்பா பார்க்குறாங்க. பல தொழிற்சங்கங்கள் செயல்படுது. அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளினுடைய கருத்தோட்டம் உள்ள அரசியலுடைய தொழிற்சங்க பிரிவும் செயல்படுது, பல இடத்துல இருக்கு. எங்களது சிஐடி இந்திய தொழிற்சங்க மையம் நாங்கள் செயல்படுறோம். நீங்கள் சுரண்டலுக்கு எதிராக தொழிற்சங்கம் வச்சு தொழிலாளர்கள் வாதாடி பார்ப்பார்கள், முடியலன்னா போராடுவார்கள். அந்த காலகட்டத்தில் தொழிலாளர் துறை தலையிட்டு தொழில் உறவை மேம்படுத்துவதற்கு அந்த பிரச்சனையை சீர்த்து உடன்பாடு கண்டு பண்ணணும். இப்போ தொழிலாளர் துறை எப்படி செயல்படுதுன்னா கிளியர் கட்டாக அண்ணாடிஎம்கே கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் they try to facilitate the employer-ங்கறாங்க. நிறுவனம் நடத்துவதற்கு நிறுவனத்து அந்த முதலீட்டாளர்களுக்கு உதவி செய்வது துணை புரிவது அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றாங்கன்னு தெரியல. இது கேட்டா இது உலகமயமாக்கல்ங்கிறாங்க. நமக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் லைவ்ல இருக்குங்க. இப்பவும் தொழில் தகராறு சட்டம் அமல்ல இருக்கு, தொழிற்சங்க சட்டம் அமல்ல இருக்கு. தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வது என்பது கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அரசியல் சட்டப்படியான உரிமையும் கூட. தொழிற்சங்கம் வச்சுக்கிட்டதுனாலேயே நிறுவனத்துக்கு விரோதமாக செயல்படுவதும் முதலீட்டுக்கு விரோதமாக செயல்படுவதாக புரிஞ்சுக்கிட்டு நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய முறையில் அரசு இருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. அரசனுடைய அத்தகைய போக்கும் என்பதும் ஒரு வகையில் மக்களுக்கு விரோதமானது, தொழிலாளிக்கு விரோதமானது. இதுதான் அதில் உள்ள நிலைமை. நிச்சயமா சார். இப்போ தொழிலாளருக்கு விரோதமான ஒரு போக்கு வந்து இந்த எம்ப்ளாயியோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சில விஷயங்கள்ல அரசே தலையிட்டு அவங்களோட சொல்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய ஆக்ட் பற்றிலாம் சொன்னீங்க. அப்போ தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கங்களுக்கான சட்டங்களும் ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு அதுவும் உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லை சார்? தொழிலாளர் சட்டங்கள் என்ன சொல்லுது? தொழிலாளர் சட்டங்கள் ஒரு இடத்துலையும் தொழில் தகராறு அதுதாங்க. நீங்கள் இந்தியாவில் எல்லா சட்டமும் சிஆர்பிசி உட்பட எல்லா சட்டங்களும் இருக்குங்க. தொழிலாளிக்கு உருவான சட்டம் அது பிறக்கும் போதே தொழில் தகராறு சட்டம்னு தான் அதுக்கு பேருங்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து செக்யூர் பண்ணணும், பில்டப் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதான் அவங்க நோக்கமே. அதனால தான் தொழில் தகராறு என்பது காலத்தால் தவிர்க்க முடியாது. என்னைக்கு தொழில் ஆரம்பிச்சாங்களோ தொழிலாளி என்பது ஒன்று உண்டு. தொழிலாளி முதலாளி உறவு என்பது தொழில் தகராறுக்கு உட்பட்டது. அதை ஒழுங்குபடுத்துறது தான் முக்கியம். குறிப்பா மென் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய ஆற்றது. அந்த பணியை செய்யறதுக்கு தான் தொழிலாளர் துறை வச்சிருக்காங்க. தொழிலாளர் துறை அந்த பணியை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் கொள்கை அளவில் முடிவெடுத்து ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கன்னு கைட் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய தொழிலாளர் துறையும் அந்த வேலையை செய்யறதுக்கு தயங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நிறுவனத்துக்கு அட்வைசராக கூட போயிடுவாங்களாட்டிருக்கு. இப்பயே ரிட்டையர்டான பல தொழிலாளர் அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள் 30 வருஷம் 40 வருஷம் அரசாங்கத்திலிருந்து தன்னுடைய அனுபவத்தை கெயின் பண்ணவங்க அவங்க நிறுவனத்தினுடைய ஆலோசகராக போய் வேலை செய்கிறாங்க. இப்படிலாம் நடக்குது. அதனால தொழில் தகராறு விரும்பினாலும் விரும்பலன்னாலும் அரசாங்கம் இத்தகைய போக்கை கையாளுமானால் தொழில் அமைதி என்பது எதிர்காலத்தில் கட்டாயமாக சீர்குலையும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தொழிலாளி வாதாடி பார்ப்பாங்க, அப்புறம் போராடுவாங்க. அரசாங்கம் தலையிட்டு அதை ஒழுங்குபடுத்தி ஒரு உடன்பாட்டை கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். அரசாங்கம் அதை பார்க்குற மாதிரி தெரியலிங்க. ஹூண்டாயில் தொழிற்சங்கம் வச்சோம். தொழிற்சங்கம் அரசியல் சட்டப்படி ஆன உரிமை. அப்புறம் தொழிற்சங்க சட்டம் 26 இருக்கு. நிறுவனம் நான் எங்கள் சங்கத்தை அங்கீகரிக்க முடியாதுங்கிறான். தொழிலாளி அந்த சங்கம் வச்சுக்கணும்னு தொழிலாளி தான் முடிவு பண்ணணும், நிறுவனம் முடிவு பண்ண முடியாது. ஆனால் நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சங்கம் வச்சிருக்காங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்குங்க, ஃபிக்கி இருக்கு.
ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கு, அசோசியம் இருக்கு, இந்திய முதலாளிகள் சங்கம் வச்சிருக்காங்க, பெருமுதலாளிகள் சங்கம் வச்சிருக்காங்க, சிறு முதலாளிகள் சங்கம் வச்சிருக்காங்க. தொழிலாளி மட்டும் சங்கம் வச்சுட்டாங்கன்னா அவங்க முதலீட்டுக்கு விரோதமானவர்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசையே பயன்படுத்தி நிறுவனங்கள் தொழிலாளர்களுடைய போராட்டங்களை நசுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க. கூண்டாயில தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஹேண்ட்கேப் போட்டு கோர்ட்டு கொண்டாங்க. அப்படி என்ன கிரிமினல் குற்றவாளிகளா நாங்க? அந்த அளவுக்கு பண்றாங்க. இது எதுக்கு உதாரணமா சொல்றேன்னா, அரசாங்கம் எந்த அளவுக்கு நிறுவனத்துக்கு சாதகமா இருக்குதுங்கிறதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேங்க. அதனால சட்டம் என்பது உருவாக்கி இருக்காங்க. இப்போ மொத்த டிஸ்பியூட் இருக்குங்க, தொழில் தகராறு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுல இப்போ அரசாங்கம் ஒரு சர்வே வெளியிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் தி கண்ட்ரி, நாடு முழுவதும். மொத்த டிஸ்பியூட்ல 90% சட்டத்தை அமல்படுத்தாதது தான். அப்போ என்போர்ஸ்மெண்ட் மிஷினரி இருக்குல்ல, சட்ட அமலாக்கத்துறை, அதை டைட் பண்ணி ஒழுங்கா சட்டத்தை அமல்படுத்த வைக்கணும். இவங்க சட்டத்தை அமல்படுத்த வைக்கிற ஏற்பாடுகளை அரசு செய்யறது இல்லை. அந்த இப்போ மொத்தமா இப்போ மோடி கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து அபாலிஷ் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு லேபர் லா அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல லைசன்ஸுக்கு அப்புறம் லேபர் லா அமெண்ட்மெண்ட் அவங்க என்ன செய்யறாங்க, செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் சேஃப்டி எல்லாம் க்ளோஸே பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து உலகமயமாக்கல் கொள்கையின் காரணமாக மத்திய அரசு செஞ்சா கூட மாநில அரசு அதை பாராமுகமா இருக்கிறதுங்கிறது அதுக்கு உதவியாக இருக்கிறது என்பது ஒரு வகையில் தொழில் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய போக்குதான். இது எல்லா இடத்துலையுமே பண்றாங்க. தமிழ்நாடு முழுசும் இருக்குங்க இந்த நிலைமை. ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி நிலைமை இருக்கு, எல்லா இடத்துலையும். அப்புறம் பல தொழில் முதலீட்டாளர்கள் இவங்களுக்கு தொழில் அரசு வந்து தொழில் அமைதியை பாதுகாத்து கொடுத்தா தான் தொழில் முதலீட்டாளர்களும் இங்க முதலீடு பண்ணுவாங்க. வேலை செய்யறவங்களும் பாதுகாப்பா வேலை செய்ய முடியும், குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதப்படுத்த முடியும். மினிமம் வேஜஸ் கொடுக்கலன்னா இந்தியாவில் எந்த கம்பெனியும் நடத்துவதற்கு சட்டப்படி உரிமை இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் 92 சொல்லிருக்கு. இஃப் ரன் த இண்டஸ்ட்ரி இன் த கண்ட்ரி, இஃப் மினிமம் வேஜஸ் இஸ் நாட் given to the workman, no right to run the industry in the country அப்படி சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றமே வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. மினிமம் வேஜஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சட்ட அமலாக்கத்துறை இருக்கு. ஆனா மினிமம் வேஜஸே கொடுக்காம தமிழ்நாட்டில் மொத்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 40% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மினிமம் வேஜஸ் கொடுக்காம நடத்துறாங்க. லெஸ் தேன் மினிமம் வேஜஸ் சம்பளமே வாங்குறாங்க. இது நான் சொல்லிங்க, அரசாங்கத்தினுடைய சர்வே தான் சொல்லுது அதிகம் அந்த மாதிரி உள்ள நிலைமை. அதனால அரசாங்கத்தினுடைய போக்கு தான், அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தான், மாறிய கொள்கை தான் இந்த சூழ்நிலைக்கு காரணம். தொழிலாளர் துறை நீங்க ஒண்ணு கவனிக்கணுங்க. இந்தியாவில் 3 விஷயமா வீக்கர் செக்ஷன் யார் இருக்காங்களோ அவங்களை செக்யூர் பண்றதுதான் கவர்மெண்ட். நீங்க எஸ்சி எஸ்டிக்கு போர்ட்போலியோ தனி மந்திரியே உண்டுங்க, அதே மாதிரி பிசி எம்பிசிக்கு தனி மந்திரியே உண்டு, லேபருக்கு தனி மந்திரியே உண்டு. இந்த நோக்கமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தொழிலாளர் துறை சட்ட அமலாக்கத்துறை, சட்டத்தை கையாளக்கூடிய துறை. இந்த பணிகளை செய்யக்கூடிய தொழிலாளர் துறையை நிறுவனத்துக்கு துணை புரிவராக மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு போகுதுன்னா அப்புறம் எப்படி தொழில் அமைதியை எதிர்காலத்தில் பாதுகாக்க முடியும்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ விம்மி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சில இடத்துல இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, கோஆபரேட் பண்றாங்க. உடனே ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கும் போயிடுறாங்க. பல இடங்கள்ல அந்த மாதிரி உடன்பாட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. குறிப்பா எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வரமாட்டேங்கிறாங்க. கொரியன் எம்ப்ளாயர் வந்து நேரடியாக தொழிலாளி அடிக்கிறது, அதிகாரிகளை அடிக்கிறது உட்பட பண்றாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி போக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசு இந்த தொழில் தகராறை முறையாக கையாளாமல் இருப்பதுதான். தொழிலாளர் நல சட்டங்களை முறையாக அமல்படுத்தக்கூடிய துறையை ஒழுங்குபடுத்தாததுதான் காரணம். குறிப்பா இந்த 4.5 வருஷமா அது என்னமோ ஒரு இயற்கை மரணத்தை நோக்கி இழுத்து செல்கிறார்கள். அப்புறம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நாள்லயே இந்த டிபார்ட்மெண்ட் அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கு. இது தொழில் அமைதியை எதிர்காலத்தில் பாதிக்கும், ரொம்ப சிக்கலாக்கும் அப்படிங்கிறதா எங்க கருத்து. இப்போ தொழிலாளர் நலன், பாதுகாப்பு, தொழிலாளருக்கான சட்டங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒரு தனி வாரியமே அமைச்சிருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அவங்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் அந்த வாரியத்தின் மூலமா செயல்பட்டு, அதோட இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அதாவதுங்க, நீங்க சொல்றது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல 16க்கு மேற்பட்ட தொழில்களில் பிரிவுகளில் வாரி அமைச்சிருந்தாங்க. முதல்ல ஆரம்பிச்சது கட்டுமானம் ஆரம்பிச்சு அப்படி ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வாரியத்தில் உள்ளவங்க தொழிலாளர்கள்லாம் பதிவு பண்ணணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பதிவு பண்ணலான்னாங்க. தொழிற்சங்கத்தின் மூலமாக பதிவு பண்ணலாம், நேரடியாகவும் பதிவு பண்ணலான்னாங்க. அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அந்த சட்ட தொழிலாளர் ஆய்வாளர் துறை அந்த பதிவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிவு பண்ண உடனே ஒரு கார்டும் கொடுத்தாங்க. இப்போ அந்த வாரியத்தை மோரார்லஸ் வந்து ஒரு செயல்படாத வாரியமாக மாற்றிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தொழிற்சங்கம் பதிவு பண்ணிட்டு போனால் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒர்க்கர்கிட்ட நேரடியாகவும் அவங்க பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. வாரியமே மோரார்லஸ் செயல்படாத வாரியமாக கொண்டுட்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ இது இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல இந்த வாரியமே இல்லைங்கிற லெவலுக்கு போயிடுங்க. கட்டுமான வாரியம் ஒன்று தான் கொஞ்சம் செயல்படுது.
அதுக்கு வந்து பில்டிங் கட்டுறவங்கள்ட்ட ஒரு பர்சன்டேஜ் வசூல் பண்ணி அந்த வாரியத்துக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு ஏற்பாடு இருக்குது. கவர்மெண்ட்டில் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஃபண்டு வந்திருக்கு. அதுக்குன்னு தனியாக பில்டிங்லாம் கட்டி அங்கேருந்து அந்த இயங்குது. அதுக்கு திமுக பீரியடில் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த வாரியத்தை உட்பட செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க மெல்ல மெல்ல பண்ணுறாங்க. எப்படி அவங்க செயலிழக்க செய்கிறாங்கன்னா, வாரிய பலன்களை தொழிலாளிக்கு கொடுக்கணும், மெம்பராக்கணும். முதல்ல உறுப்பினராக்கின பிற்பாடு வாரிய பலனை அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்தணும். இந்த மெம்பராக்கிறதையும் தடுக்கிறாங்க. வாரிய பலனை கொடுக்கறதையும் காலம் தாழ்த்தி லேட் பண்ணுறதுனால அந்த வாரிய பலன் நம்ம ஜனங்களுக்கு போய் சேரல. அப்புறம் தொழிற்சங்கம் இதில் தலையிடாமல் பார்த்துக்கிற ஒரு ஏற்பாடு இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம பதிவு பண்ணலான்னாங்க. தொழிற்சங்கம் வந்து பதிவு பண்ணக்கூடாதுன்னாங்க. தொழிற்சங்கத்துக்கு பதிவு பண்ணுறதுக்கு சட்டப்படி ரைட் உண்டு, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிரச்சனை எடுப்புற உடனே பதிவு பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லலை. கொண்டு போகிறது கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது மாதிரி 6-7 மாதமாக அப்படியே பெண்டிங்கில் இருக்குங்க வேலையே. அந்த டிபார்ட்மெண்ட்டே இப்போ செயல்படாத ஒரு போக்கு இருக்குது. அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கிளர்க் இல்லை, ஸ்டாஃப் இல்லை, புது ரெக்ரூட்மெண்ட் இல்லை, எங்களுக்கு ஸ்டாஃப் கொடுத்தா தானே நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுசும் சில இடங்களில் இவங்களே போய் என்ட்ரி போட்டு உட்காந்து யூனியன் ஆளுங்களே அப்படிலாம் பண்ணுற ஒரு ஏற்பாடும் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த வாரியம் முறைசாரா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கிடைத்த குறைந்தபட்ச வாரிய பலன், அப்புறம் ரிட்டையர்டு பெனிஃபிட், இந்த மாதிரி உள்ள பென்ஷன், இந்த மாதிரி உள்ள பெனிஃபிட்டை கூட மெல்ல மெல்ல செயலிழக்க செஞ்சு இல்லாமல் பண்ணுற ஒரு ஏற்பாடு இந்த 4.5 வருஷத்தில் இவங்க பண்ணிட்டாங்க. அதான் துரதிருஷ்டவசமானது. ஏன்னா அந்த ஒர்க்கருக்கு இஎஸ்ஐ வேணும், பிஎஃப் வேணும் அப்படின்லாம் போராடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். இருக்கிற வாரிய பலனே கிடைக்காத சூழ்நிலை இருந்தால் எதிர்காலத்தில் எப்படி உத்தரவாதம் வாழ்க்கைக்கு? இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கு. 60 வயசுக்கு மேலே பென்ஷன் இல்லை, 50 வயசுக்கு மேலேயே கொடுக்கணும் கட்டுமான தொழிலாளிக்கு என்றெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒட்டிய வயிறோடும் கட்டிய துணியோடும் இருக்கக்கூடிய நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய குறைந்தபட்ச நலனை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு சாரா வாரியத்தை கூட செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு 4.5 வருஷமா அரசு, அதிமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். இப்போ ஒரு அமைப்பு ரீதியாக தொழிற்சங்கம் இதன் மூலமாக தொழிலாளர்கள் நலன் நம்ம பேசும்போது அவர்களுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். தொழிலாளர் நலத்துறையே இருந்தது. அதுவே இன்னைக்கு வந்து ஒரு முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு சூழலில் செயல்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ தொழிலாளர்களோட நலன், அவங்களுடைய உரிமை, அவங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அதாவதுங்க, நீங்கள் தொழிலாளர் நலத்துறையினுடைய முக்கியமான பங்கே தொழில் தகராறு வரும்போது தலையிட்டு உடன்பாடு காணுவது. அதான் அவங்க வேலை. நெய்வேலியில் தமிழக அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனம் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் அவங்க இறங்கினாங்க. அந்த போராட்டம் ஒரு வழக்கத்துக்கு மாறான இதுவரை பப்ளிக் செக்டாரில் அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்ட்ரகிள் நடந்தது இல்லைங்க. நெய்வேலியில் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு நான் தொழில் தீர்ப்பாயத்துக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. இன்னும் அந்த பிரச்சனை முடியல, இழுத்துக்கிட்டே இருக்கு. தமிழக அரசுக்கு அது ரோல் என்ன? நெய்வேலி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழக அரசு தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு உடன்பாடு காணுவதற்கு மத்திய அரசை நிர்பந்திச்சு, அந்த கோல் இண்டஸ்ட்ரியை நிர்பந்திச்சு ஒரு உடன்பாட்டை கொண்டு போய் விடணும்ல. அப்படியே ஒர்க்கரை தொக்கல்ல விட்டாங்க, தொங்கி. இப்போ இன்னமும் பிரச்சனை முடியல, பேச்சுவார்த்தைங்கிற பேரில் நீடிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை. 11,000 பேர் தான் 11,500 பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர் இருக்காங்க. 13,000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் சொசைட்டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்கரையும் பர்மனன்ட் பண்ண மறுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழக அரசுக்கு அது அக்கறை இல்லையா? போராட்டம்னு வந்துட்டாங்க ரோட்டுக்கு. வந்த பிற்பாடு இழுத்து வச்சு தமிழக அரசு உட்காந்து அதில் உடன்பாடு காணணும்ல. இதுக்கு முன்னாடி நெய்வேலி ஸ்ட்ரகிள்லாம் இதே எம்ஜிஆர் இருக்கும்போதே மத்திய அரசை நிர்பந்திச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்குங்க. என்னவோ தெரியல, இப்போ இவங்க மாநில அரசு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கடுத்து தொழிலாளர் துறை முன்னால பல தொழில் தகராறு இப்போ இருக்கு. பல நிறுவனங்களுக்கு எதிரான தொழில் தகராறு இருக்கு. அந்த தொழில் தகராறு தொழிலாளர் துறை இப்பெல்லாம் இழுத்து வச்சு உட்கார வச்சு 2 பேரையும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆலோசனை சொல்லி ஒரு உடன்பாடு காணக்கூடிய அக்கறையே இல்லைங்க. ஒத்துவல்னா அவங்க என்ன செய்யறாங்க? 2 பக்கமும் நாங்கள் என்ன சொல்றோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ரைட் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு 12-4 ஃபெயிலி ரிப்போர்ட் போட்டுருவாங்க. சமரச முறிவு அறிக்கை அனுப்பிடுவாங்க. தொழிற்தை எதுக்காக தொழிலாளர் துறை செயல்படுதோ அந்த போக்கே இல்லை. உதாரணத்துக்கு MNC கம்பெனி, நம்ம ஒரு கம்பெனி டெம்பிள் பிரிசிஷன் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் உட்காந்து நம்ம பேச்சுவார்த்தைங்கிற பேரில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணி ஒரு உடன்பாடு காணுவதற்கு அவங்க முயற்சி பண்ணணும்ல. ஒன்றுமே இல்லை, அப்படியே விட்டாங்க. கம்பெனி ஸ்ட்ரைக்கு தகராறு அது இதுன்னு போயிட்டு மறுபடியும் திருப்பி என்ன செய்கிறாங்க? கோர்ட்டுக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. உடன்பாடு கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு இவங்க என்னத்துக்கு? இவங்க ஒன்றும் சமரச அதிகாரியாக இருக்க வேண்டியில்லையே. இவங்க இழுத்து பிடிச்சி உடன்பாடு காண்றது தானே வேலை. இந்த மாதிரி நிறைய தொழில் தகராறுகள் தமிழ்நாடு தொழிலாளர் துறையில் உடன்பாடு காணாமல் இவங்க என்ன செய்கிறாங்க? கோர்ட்டுக்கு அனுப்பணும், இல்லாட்டி போனால் நீங்கள் உங்களுக்குள்ளே செட்டில் ஆகிக்கங்க. அதாவது ட்ரீட்மெண்ட், வைத்தியம் பண்ணால் தானே உடம்பு தேரும். இயற்கை மரணத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு இவங்க பண்ணிடுறாங்க. அதனால தொழிலாளருடைய நலன் பாதிக்கப்படுது, அந்த தொழிற்சாலையினுடைய நலனும் பாதிக்கப்படுது. இவங்க அதை வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் பல இடங்கள்ல நாங்கள்
முறையிட்டு பார்த்துட்டோம் அமைச்சர்கிட்ட உட்பட. அதனால் அதில் உடன்பாடே வரல. ஒன்று சட்டம் அமலாகலை, தொழிற்தகராறின் மீது உடன்பாடு வரல. நிறுவனத்தை இழுத்து பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு காணுவதற்கு பதிலாக சில நேரங்களில் அதிகாரிகள் நிறுவனத்துக்கு சாதகமாக ஆலோசனை வழங்கக்கூடிய ஆளாகவும் இருக்காங்க. இதெல்லாம் நேருக்கு நேரம் நாங்கள் சொல்கிறோம், மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் பரிகாரமே இல்லை. சுருங்க சொன்னால் அரசு என்பது இந்த துறை சம்பந்தமாக செயலற்று போயிட்டுதுங்கிறதா உண்மை. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நிறைய தொழில் நிறுவனங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி இருக்கும்போது இப்போ இந்த தமிழக அரசு வந்து உலக வர்த்தகர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திட்டு பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளே இழுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனையாக இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் அது இன்னும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தொழில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு இருக்குல்ல, இன்வெஸ்டர்ஸ் பேரடைஸ்னு சொல்கிறாங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் தொழில் முதலீடு வந்துள்ளீங்க. ஃபோர்டு கம்பெனி இங்கே இருக்குங்க. ஃபோர்டை வந்து கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலும் மேலும் விஸ்தரிக்கணும். ஃபோர்டு இப்போ வந்து ஆந்திராவுக்கு ஒரு பிரான்ச் போயிட்டாங்க, இன்வெஸ்ட் அங்கே பண்ணிட்டாங்க, டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எந்த கம்பெனி புதுசாக முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பித்து பூத்து குலுங்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருந்த நோக்கியாவும் மூடிட்டாங்க, ஃபாக்ஸ்கானும் மூடிட்டாங்க. மூடிட்டதை சட்ட பார்லிமெண்ட்லேயே அறிவிக்கிறாங்க, நோக்கியாவை நாங்கள் தரப்போன்ட்டு. ஒர்க்கரே கிடையாது, எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு இன்னும் செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கிறாங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதே ஃபாக்ஸ்கான் நொய்டாவிலையும் பம்பாயிலையும் வேற கம்பெனி ஆரம்பிக்கிறான். ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டான். இவங்க என்ன தொழில் முதலீடு புதுசாக வந்துட்டுது, எங்கெங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை கோடி வந்திருக்கு, கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒன்றுமே தெரியலிங்க. இந்த முதலீட்டாளர் மாநாடுங்கிறது முதலீடு வருவதற்கானதாக எனக்கு படலை. இது வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி தானே தவிர முதலீட்டில் அங்கே வந்து கொட்டிபிள்ளைங்கிறது எங்கள் அபிப்பிராயம். அப்புறம் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இங்கே ஒன்றும் ஆரோக்கியமாக இல்லைங்க. பல நிறுவனங்கள் ஏராளமான பாதிப்பில் இருக்காங்க. நான் ஃபோர்டு உதாரணம் சொன்னேன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தூக்கிட்டு வேற இடத்துக்கு போகிற ஒரு ஏற்பாடுகள் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பல ஃபோர்டு ஒரு எம்என்சிங்கிறதுனால அதை சொன்னாங்க. அந்த மாதிரி பல கம்பெனிகள் இங்கே இருக்காங்க. ஒரு சிக்காகவும் அது நடத்த முடியாத நிலைமையிலையும் இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிற ஏற்பாடும், ஆந்திரா குஜராத் போகிற ஏற்பாடும் அப்படிலாம் பலது நடந்து சில கம்பெனி குஜராத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதனால் முதலீடு என்பது இங்கே அதிகமாக வரல. முதலீட்டாளர் மாநாடு போதிய பலனை தரல. அது செய்த அந்த மாநாடு என்பது வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சு நடத்துனது தானே ஒழிய தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவுன மாதிரி தெரியலைங்க. தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சட்டங்கள்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது, அதோட நலத்துறை அப்படின்ற ஒரு அமைப்பை இன்னைக்கு எப்படி செயல்படுது அப்படின்லாம் பேசும்போது ஒரு தொழிலாளராக ஒரு தொழிற்சங்க தலைவராக இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரியான ஒரு மாற்றம் முன்னேற்றம் தொழில்துறையில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவதுங்க, இருக்கின்ற தொழிலாளர் நல சட்டங்களை முறையாக பாதுகாக்கணும், தொழிலாளர் நல சட்டங்களை முறையாக அமுல்படுத்தணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் மிஷினரியை டைட் பண்ணி ஒழுங்குபடுத்தணும். தொழிலாளர் துறை தொழிலமைதியை உத்தரவாதப்படுத்துறதுலையும் தொழிலாளர் நலனை பாதுகாக்கிறதுலையும் மகத்தான பங்களிப்பை செலுத்தக்கூடிய துறை தொழிலாளர் துறை. அந்த தொழிலாளர் துறையை மெல்ல மெல்ல செயலிழக்க செய்யக்கூடிய அதிமுக அரசாங்கத்தினுடைய நடைமுறை மற்றும் கொள்கை ஆபத்தானது, தவறானது, மக்கள் விரோதமானது. அதை முதல்ல ஒழுங்குபடுத்தணும். இது எங்களுடைய நோக்கம். தொழிலாளர் துறை அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தலைன்னா தொழில் அமைதி என்பது தமிழ்நாட்டில் கட்டாயம் இருக்காது. எதிர்காலத்தில் தொழில் அமைதி கடுமையாக பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அதனால் இது ஒரு எச்சரிக்கையாக அரசுக்கு நான் சொல்கிறேன். அதை முதல்ல அரசாங்கம் அதை பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, சட்ட அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ், சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் டிபார்ட், தலைமை தொழிற்சாலை ஆய்வாளர் துறை. இப்போ இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டின்னு பேர் மாற்றிருக்காங்க. அந்த துறையை முதல்ல ஒழுங்காக செயல்பட வைக்கணும். அந்த துறை அவசியமற்றதுங்கிற ஒரு கருத்து மத்திய அரசுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மெத்தடுக்கு போயிட்டோம், எம்ப்ளாயர் பூரா அவங்கள யாருமே கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நோக்கியாவில் ஒரு பெண்ணு மிஷினில் விழுந்து அந்த மிஷின் துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு இருக்கு. போய் ஆஃப் பண்ண ஓடுறான். மிஷின் 40 கோடி ரூபா மிஷினு, அதை ஆஃப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னு நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனுஷனை விட மிஷின் வசதியா அந்த அளவுக்குலாம் இருக்குது. எனவே இங்கே வந்து தொழில் சட்ட அமலாக்கத்துறை என்பது மோராரில் செயலற்று போயிருக்கு. அந்த அமலாக்கத்துறையை ஒழுங்குபடுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம். 1 தொழிலாளர் துறை, 2 சட்ட அமலாக்கத்துறை, 3 அமைப்பு சாரா தொழிலாளர்கள். மொத்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 90% மேலே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நலனை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வாரியம் ஆரம்பித்தாங்க. அது திமுக பீரியடில் நாங்களும் எங்களுடைய ரிக்வஸ்டின் அடிப்படையில், சிஐடியினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் பல தொழில்களுக்கு தனித்தனி வாரியங்கள் அமைச்சாங்க. வாரியங்கள் அமைச்சு 16க்கு மேற்பட்ட தொழில்களுக்கு வாரியம் அமைச்சாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சிங்கர்னைஸ் பண்ணி மொத்தமாக அந்த வாரியத்தை செயலிழக்க செஞ்சு
இயற்கை மரணத்தை நோக்கி அனுப்புகிற ஒரு ஏற்பாட்டுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ வாரியத்தில் பதிவும் பண்ண முடியல, வாரிய பலன் தொழிலாளர்கள் பெற முடியல. தொழிற்சங்கம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போனால் கூட அவங்க அந்த முறை அமைப்பு சாரா நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க, எங்கள்கிட்ட ஸ்டாஃப் இல்லை, பதிவு செய்யறதுக்கு மேலேருந்து எங்களுக்கு தாக்கீது வரல, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அமைப்பையும் செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு அரசாங்கத்தினுடைய கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலனை பாதுகாக்கணும்னா அந்த வாரியத்தை பலப்படுத்தணும், வாரிய பலனை அதிகப்படுத்தணும், அன்ஆர்கனைஸ்டு ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் உட்பட கொடுக்கணும். இந்த மாதிரி உள்ள மக்கள் நல திட்டங்களுக்கு திட்டமிடுவது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கம் இதை கவனிச்சு பண்ணணுங்கிறது எங்களுடைய ரிக்வஸ்ட். அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் தொழிலமைதிலாம் அப்படிலாம் ஒன்றும் சாதாரணமாக இருக்காதுங்க. தொழிலமைதி கட்டாயமாக பாதிக்கும். எனவே தொழிலாளர் நலனை பாதுகாக்கிற திசை வழியை நோக்கி அரசு தன்னுடைய பயணத்தை தொடரணுங்கிறதா எங்களுடைய ரிக்வஸ்ட். இந்திய தொழிற்சங்க அமைப்பை சார்ந்த தொழிற்சங்க தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தொழிலாளர்களோட நலன், அவர்களோட பாதுகாப்பு, அவர்களோட மேம்பாடு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கு. அதில் ஒரு மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது அரசு இதை எவ்வளோ கவனத்தில் எடுத்துக்கணும், எவ்வளோ தூரம் இதில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர விஷயங்களில் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தொழிலாளர்களோட வளர்ச்சியும் சரி, பல தொழில்களும் சரி, எந்த அளவுக்கு முடங்கி போகிற ஒரு நிலையில் இருக்கு. இதோட மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.